ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையரில் ஒரு சுவையான கேரட் ஜூஸ் வச்சு ஒரு ப்ளம் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். கேரட்டு, 2 முட்டை, 25 கிராம் சர்க்கரை, 50 ml மில்க் பால், 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துப்போம். இப்போ நம்ம அது பண்ணுறதுக்கு ஒரு சிரப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கணும். நம்ம 25 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இது பேனில் போட்டு ஒரு சிரப்பு மாதிரி ட்ரை பண்ணிப்போம். இதை நான் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த பேனை நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்வீட் பிரெட் எடுத்ததுனால சர்க்கரையை நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அந்த 25 கிராமில் 3 ஸ்பூன் சர்க்கரையை நான் பேனில் போட்டு சேர்க்குறேன். இப்போது நீங்கள் சாதா பிரெட் எடுத்திங்கன்னா 50 கிராம் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 3 ஸ்பூன் சர்க்கரையில் நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை சிரப்பு மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பாருங்கள், அது ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலக்கினீங்கன்னா அது உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். இப்போ நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சு இந்த சிரப்பு நம்ம அதில் குட்டி அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த கேக் பாத்திரத்தில் இந்த சிரப்பை நான் சேர்க்குறேன். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த பாத்திரத்தில். இப்போ இந்த பேனில் இருந்து எல்லா சிரப்பையும் நான் அந்த பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த பாத்திரத்துக்கு மேலே நம்ம இந்த டவ்வை நம்ம யூஸ் பண்ணும்போது அது கீழே வந்து அந்த சிரப்பு சேர்த்து அழகாக நல்லா வரும் உங்களுக்கு டேஸ்ட்டாக. முதல்ல இந்த பிரெட் ஸ்லைஸில் இருந்த ஓரத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா எனக்கு இந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப குக் ஆனதுனால அந்த ஓரெல்லாம் எனக்கு ப்ரௌனிஷாக இருந்தது. அதனால தான் நான் எடுத்துட்டேன். அதை நீங்கள் அந்த ப்ரௌனிஷில் உங்களுக்கு ப்ரெட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் அதை பீஸாக போட்டு அதை நாங்கள் உங்களுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வந்து காட்டுறேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிரைண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்சியில் போட்டு புல்லட் ஜார் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா உங்களுக்கு நைஸாக பொடி பொடி ஆகி வந்துடும். இதை நம்ம ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த மாவில் போட்டு கலக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே மைதா மாவு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த சர்க்கரை இருக்குங்க இல்லையா, அந்த 25 கிராமில் நம்ம 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டோம். மீதி அந்த சர்க்கரையை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கோம். அப்போ அதை நம்ம கேக்கில் அந்த மாவில் கலக்கும்போது ப்ரெட்டில் கலக்கும்போது ஈஸியாக நம்மளால் மெல்ட் ஆகி வரும் அது. இப்போ நானும் அதுக்கு புல்லட் ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து பவுட்ரு ஆகும், நல்லா சர்க்கரை வந்து நைஸாக பவுட்ரு ஆகும். அதனால தான் இந்த ஜார் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரட் எடுத்து வச்சுருக்கு இல்லையா, அது ஒரு 50 கிராம் இருக்கும் அந்த கேரட்டு. அந்த கேரட்டை நல்லா கழுவி வாஷ் பண்ணி துருவி அதை நம்ம ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து இந்த புல்லட் ஜார் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வரும். உங்களுக்கு ஜூஸும் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அந்த ஜூஸ் எடுத்துக்குவோம். நீங்கள் அந்த ஜார்லேயும் கொஞ்சம் இருக்கும், அதை நீங்கள் தண்ணி போட்டு கூட நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து கேரட்டு, பால் எல்லாம் சேர்க்கறதுனால ப்ரெட்டும் ஸ்வீட் ப்ரெட்டுன்றதுனால நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் பார்த்தே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாதா ப்ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கேக் வந்து நம்ம 4 பேர் சாப்பிட்ற அளவு நான் செஞ்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வரும் நான் இந்த கேக். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த ஜாரை நம்ம அலசிப்போம். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸை வந்து நான் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது ஒரு 50 ml இருக்கும். இது நீங்கள் கேரட் ஜூஸ் சேர்க்காம பால் சேர்த்திங்கன்னா 50 ml பாலாகவே சேர்க்கணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், 50 mlல பாதி டம்ளர் வந்திருக்கு, 25 ml இருக்குது. இப்போ நான் 25 ml கேரட் ஜூஸ், 25 ml பால் சேர்த்து நான் இந்த கேக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்குவோம். இந்த முட்டையை நீங்கள் விஸ்கர்லையோ இல்லை பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். உங்ககிட்ட 2மே இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட இதை நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்டு வரலாம். நான் விஸ்கர் இருக்கிறதுனால நான் விஸ்கர்லேயே பண்ணிகிட்ருக்கேன். இந்த முட்டையை நல்லா அடித்து ப்ளஃபியாக வர வரைக்கும் நீங்கள் விஸ்க் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டின்னுங்கிட்ட உங்களுக்கு நல்லாவே வரும் அது. இப்போ நம்ம அந்த 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துகிட்டு மீதி சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை பவுட்ரு பண்ணதை இதில் நான் கலக்கிறேன். இந்த சர்க்கரையும் அந்த ஜூஸும் நல்லா கலக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. முட்டையும் அந்த சர்க்கரையும் நல்லா கலக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடர், சால்ட் ஒரு பிஞ்ச். நீங்கள் எப்போயுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இது 3த்தையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த கேக்குக்கு மனம் கொடுக்கறதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுவோம். சில பேர் ஏலக்காய் தட்டி போடணும்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் போட்டதோடு நீங்கள் வெண்ணிலா எசன்ஸோ ரோஸ் எசன்ஸோ எது போட்டிங்கன்னா அந்த கேக்கோடைய டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நான் ஒரு வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன்.
அதையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணுறேன். நல்லா அந்த இது 3மே சேர்ந்து அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா விஸ்க் ஆகணும். அந்த எசன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எசன்ஸோட ராஸ்மெல் வந்து எல்லாத்துலேயுமே இது ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கணும் நீங்கள். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச, தூள் பண்ணி வச்ச, துருவி இது வச்ச, மிக்சியில் அரைச்ச நம்ம இந்த பிரெட் ஸ்க்ரம்ஸ் போடலாம். இப்போ பிரெட் ஸ்க்ரம் போட்டு நம்ம நல்லா அதை போட்டு கலக்கணும். எங்கேயுமே கெட்டி தட்டாமல் எல்லாமே திரண்டு வராமல் நல்லா கலக்கணும். இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 25 ml இந்த கேரட் ஜூஸை அதில் சேர்ப்போம். இப்போ இந்த கேரட் ஜூஸ் சேர்த்தோன்னே நீங்கள் கலரே பாருங்கள், அதனுடைய கலர், கேக்கோடைய கலர் நல்லா என்ஹான்ஸாக இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் வருது பார்த்திங்களா, அந்த கேக்கோடைய கலர், அந்த மன எசன்ஸு, அந்த கேரட் ஜூஸோடையது, அந்த ப்ரெட்டோடைய டேஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் கேரட் ஜூஸ் சேரில் பால் மட்டும்னா பால் 50 ml நீங்கள் சேர்க்கணும். நான் கேரட் ஜூஸ் 25 ml சேர்த்ததுனால பால் ஒரு 25 ml நான் சேர்த்துருக்கேன். அதே கிளாஸில் தான் நான் எடுத்திருக்கேன் 25 ml பால். நீங்கள் கேரட் ஜூஸ் சேர்த்ததுனால கேக் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் கலராகவும் மணமாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அது ஜூஸோடைய அந்த கேரட்டுடைய டேஸ்ட் நமக்கு வரும். நீங்கள் குக்காகி வந்தோடனே அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த இது எல்லாம் கலக்கினோடனே நீங்கள் சர்க்கரை போதுமான்னு பார்த்துங்க. சிலர் வந்து சர்க்கரை கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா ஒரு அரைச்சி வச்ச மீதியில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேக் பாத்திரம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த கலவையை நம்ம போட்டுடலாம். இந்த மிக்சரை நம்ம அதில் போட்டுட்டு ரெண்டுத்தையும் டேப் பண்ணி விடலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். இப்போ அந்த கேக் பேட்டர் ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பாத்திரத்தை வச்சு ஏர் ஃப்ரையர் லாக் பண்ணி பொறுமையாக பண்ணணும். நம்ம அந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுருக்கிறதுனால ஷேக் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக வச்சு பொறுமையாக நீங்கள் ஏர் ஃப்ரையருக்குள்ளே அனுப்புங்க. ஓவன் இல்லாதவங்க, குக்கரில் செய்ய முடியாதவங்க ஏர் ஃப்ரையரில் நீங்கள் அழகாக பண்ணலாம் இந்த கேக்கை. இப்போ நான் அந்த ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிட்டேன். கேக் பேட்டரும் உள்ளே வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 180 டிகிரியில் 180 டிகிரி இருந்தால் நீங்கள் 40 மினிட்ஸ் வைக்கலாம். நான் 200 டிகிரி வச்சதுனால 25 மினிட்ஸ் வச்சு நான் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போது கேக் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். 25 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதே நீங்கள் 180 வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 40 மினிட்ஸில் வைக்கணும். இப்போ நான் 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ கவுண்ட் டவுன் கம்மியாகிட்டே வருது. நம்ம கேக் எப்படி வந்திருக்கு பார்ப்போம். ஓகே, ஏர் ஃப்ரையர் இஸ் ரெடி. கேக் இஸ் ஆல்சோ ரெடி. பாருங்கள் எவ்வளோ கேக் வந்து அந்த கேரட்டுடைய கலர் பாருங்கள். நம்ம இதில் எதுவுமே நம்ம கலர் சேர்க்கல, ஒன்லி அந்த கேரட்டோடைய கலர் தான். கேக் பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக கடையில் இருக்கிற மாதிரி ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.